லைட்டாக சின்னதாக ஏதாவது ஒரு இப்போ வயிறு உபசமாக இருந்தாலும் உடனே டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் வாங்கி போடுறாங்க. ஸோ இந்த வீட்டு மருத்துவம் எந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியலை இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன சொல்வீங்க சார்? ஸோ இப்போ இருக்க குடும்ப சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தனித்தனியாக தான் இருக்கோம். ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி. இதில் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இல்லவே இல்லை. சில குடும்பங்களில் வந்து குழந்தைங்கள்ட்ட தாத்தா பாட்டின்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய குவாலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய வேல்யூஸ் என்ன அப்படி தெரியலை. அந்த தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம அறிவுரையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த அரிய சித்த மருத்துவம் மாதிரியான பல சித்த மருத்துவம் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான அறிவை வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தியிருக்காங்க பெரியவங்க. ஸோ அப்படி தான் கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, வழி வழியாக தான் நம்ம வந்து பெரியவங்கள்ட்ட இருந்து நமக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்தாங்க, நம்ம முப்பாட்டன் இப்படி இருந்தாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரியான சில இதில் வந்து சித்த மருத்துவம் வந்து அப்படி தான் வந்தது, வழி வழியாக வந்தது. சுவடிகள்லேருந்து வந்தது, அது அப்படியே புத்தகமாக மாறி இன்னைக்கு வந்து சுவடிகள்லேருந்து வந்தது தான் சித்த மருத்துவம்.